இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 116 கிலோ கஞ்சா பொட்டலங்களை அப்பகுதியில் உள்ள ராமநாதபுரம் இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 40 லட்சம் பெறுமதியிலான 116 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. ராமநாதபுரம் சுங்கத்துறை அதிகாரிகளால் 116 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுகின்றது. இலங்கைக்கு அருகில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட கடல் வழியாக கஞ்சா போதைப்பொருள் உள்ளிட்ட பல பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வந்த நிலையில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த சோதனை நடவடிக்கையின் பொழுது 40 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 116 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அச்செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. இன்று அதிகாலை தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் மர்ம வாகனம் ஒன்றில் வந்த சிலர் பொட்டலங்களை இறக்கி வைத்து விட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்ட தகவலை அடுத்தே குறித்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது இலங்கையை கடத்துவதற்காக தோப்புலசை கடற்பகுதியில் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை இவ்வாறு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த கஞ்சா பொட்டலங்களை எடுத்து சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் அதனை அளவீடு செய்த பொழுது அதில் 116 கிலோ இருந்ததாக தெரிவித்ததை தொடர்ந்து அதனுடைய பெறுமதி ஏறத்தாழ 40 லட்சம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறு பொதியிடப்பட்ட கஞ்சா பொதிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.